நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரி நமக. இது என்னுடைய 728வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு முக்கியமான செய்தி. இப்போ இந்த வாராகி நவராத்திரி சொல்லின்னு இருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். பட் இதில் லலிதாவே ராஜராஜேஸ்வரின்ற லலிதா பரமேஸ்வரி, லலிதா மகாத்ரிபு சுந்தரி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தி வச்சுட்ருக்கா. ஹூ இஸ் கால்ட் மந்திரினி. அவள் தான் ராஜமாதங்கி, அவள் தான் மந்திரினி தேவி. அவள் ராஜராஜேஸ்வரிய ஷீ இஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஸ் இட் இஸ் இந்த பூமியில். அம்பாள் என்ன சொல்கிறா, இவருக்கே மதங்க முடிவிற்கே சொல்கிறா. என்ன சொல்கிறா, மதங்க நான் பொண்ணா உனக்கு பிறக்க முடியாது, அவர் மந்திரினி தேவியே பிறக்கணுன்றார். பொண்ணா என்னுடைய ரூபமாக இருக்கிற மாதங்கி தான் உனக்கு பிறப்பான்றார். இங்கே ஒரு நல்ல கவனிக்கணும், ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வாராகிக்கு இந்த ராஜான்ற டைட்டில்லாம் கிடையாது. வாராகி மந்திரம், வாராகி யந்திரம் தான். இப்போ இந்த வடக்கு கடையில் கூட ராஜவாராகின ராஜன்னு வந்தாலும் ராஜ மாதங்கிக்கு மட்டும்தான் அது. ஏன்னா ராஜ மாதங்கி இஸ் கால் புத்திரேஸ்வரி. அம்பாள் தன்னுடைய புத்திர மோதத்தை கைட்டி அவட்ட கொடுக்குறா. எனக்கு பதிலாக யூ ஷுட் ஆக்ட் இன் த வேர்ல்டுங்க. வாராகி சொல்லலை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வாராகின்ற தேவத்தை சேனாதிபதி, ஷீ இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஒரே வழியாக இதெல்லாம் கதைகள் புராணத்தையே மாற்றிடுவா போலக்கு வாழலாம். அவளுக்கு ராஜா அந்தஸ்து கொடுத்தாங்க. படத்தளபதி எக்காரணத்துக்கு கொண்டு ராஜா ஸ்தானத்துக்கு போக முடியாது. ஆனால் மந்திரினி தேவியான ராஜமாதங்கி அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கா. உத்திரேஸ்வரின்னு பேர். நீ தான் நான் தான் நீன்னு சொல்கிறா. யாரை? மந்திரினிய. வாராகிக்கு அந்த பவர் தரல, நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ வாராகி இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் ஆல் தி பீப்புள். இந்த சாதகாத்துக்கள் ஏன்னா இந்த மாரணம் சம்பவிப்பா, எதிரிகளை தொலைப்பா, ஒத்தைப்பா, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அம்பாளுடைய டூ ரெப்ரசன்டேஷன் யாருன்னா மாதங்கிக்கு தான் இருக்குது. இதை நாட் டு டிகிரேடு, இந்த காடை டிகிரேட் பண்ணக்கூடாது. பட் அதே நேரத்தில் ஒவ்வொரு அந்தஸ்து சொல்லியிருக்கு. அவள் உதாரணமாக பிரித்திங்கரா, வாராகி, இவாள்லாம் ஊருக்கு வெளியில் இருக்கிறவா. ஊர் நடு ஊரில் வச்சுக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காலத்திலேயே ஊருக்கு வெளியில் இருக்க தேவதைகளில் தான் இருக்கா வாழலாம். ஸோ இப்போ இதில் கூட ஐயாபாடியில் கும்போணத்து பக்கத்தில் ஊன்ற கடையில் போனேன் நான் 2 தடவை. பார்த்தா சிவன் கோவில். அது சிவன் கோவில் சொதையில் தனியாக ஒரு சந்நிதி கட்டி அதை ஆகா ஓஹோன்னு அந்த பிரத்யங்கர உபாசகர் அந்த மாதிரிலாம் பண்ணி விட்டார். அதை ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹாவ் த டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் ஒன்று இருக்கணும், புராண ரீதியாக ஒன்று இருக்கணும், அங்கே நடந்ததாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லை. கும்போணத்தை சுற்றி இருக்க பாதி கோவில் இது மாதிரி தான் கதை கோவில் இருக்குவா. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேன் ஏர்ன், பட் தே ஷுட் நாட் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு பராக்கிரமம் சொல்லியிருக்கு, அது பிரகாரம் தான் எடுக்கணும். ஸோ கம்மிங் டு திஸ் டுடே சப்ஜெக்டை, இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம், பட் இருந்தாலும் இந்த பீரியட் இது பாருங்க, பகவதி சுத்தி மஞ்சரி அப்படின்னு புத்தகம். இந்த பல்கி புக்கு. இது யார் போட்டிருக்கா? ராமநாம வெங்கி போட்டிருக்கா. அந்த காலத்தில் இது 600 ரூபா. இது வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு நான் வாங்கி இந்த புத்தகம். இதில் என்ன விசேஷம்னா, இது ஏன் இந்த புக்கை காமிக்கிறேன்னா, எல்லா சாசனமும் இருக்கும். அதில் காயத்ரி, ரேணுகா, மிச்ச புக்கெல்லாம் இருக்காது. இதில் இது பார்க்கும்போது இவர் ஷாக்குடு. லலிதாக்கே 2 சாசனம் இருக்குது. அதுக்கு தான் கம்மிட் இந்த சப்ஜெக்ட். நான் லலிதா சாசனம் எத்தனை? 2 இருக்குது. ஒன்று வாக்பாதினிகா சொன்னது, ஒன்று பரமேஸ்வரனே சொன்னது லலிதாவை பற்றி. அதுதான் இதில் இருக்குது. இந்த சகசநாமும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ பீப்புள் ஷுட் நோ. அதாவது அம்பாளுக்கு கோடிக்கணக்கான சகசநாமுக்கு சொல்லியிருக்கு. அதில் 10 வசதியாக சொல்லியிருக்கு. அது என்னது? கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமளா, லலிதா, தசா. அதில் வாராகி வராது, துர்கா வராது. நல்லா பட்டுருக்கோம். அகெயின் ரிப்பீட். கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி,
பாலா, ஷியாமளா, லலிதா, தசா. இந்த 10ல் லலிதா சஹஸ்ரநாமம் வஸ்து. ஏன்னா கரெக்டாக 1000 நாமங்களை சொல்லியிருக்கு. 1000 நாமங்களும் வித்தியாசமான நாமங்கள். வித்யா வித்யா அப்படின்ற அப்படிலாம் சொல்லவே கூடாது. வித்யா அவித்யா சுரூபிணி, மூர்த்தா அமூர்த்தா, தர்மா அதர்மா, புண்ணியா அபுண்ணியா, சோபனா ஆசோபனா, பக்த அபக்த, அகாந்தா காந்தாந்த விக்கிரகா அப்படிலாம் வருது. ஸோ எவ்வரி வேர்டு இன் லலிதா சஹஸ்ரநாமம் இஸ் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் தப்பு 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 தப்பாக சொல்லி இதில் வேறு யூடியூப்பில் வேறு ஊற்றி சொல்லி விட்ற எல்லாம் தப்பு தப்பாக சொல்லி என்ன பிரயோஜனம்? பாவங்களை தேடிக்கிறோம். ஏன்னா இவா வசினி வாக்தேவி, வசினி காமேஷி மோதினி பம்பலா அருணா ஜெயினி சர்வேச்சரி கௌரணி பாக்வாதினிக்கு ரகசியங்கள் அடிச்சு விடுவாங்க பண்ணா. அவளுக்கு எப்படி நற்பயன்கள் வரும்? வராது. கட்டது நடக்காமல் வந்தால் அதுவே புண்ணியம் நமக்கு. ஏன்னா தப்பு தப்பாக அவரை சொல்லி அவள் அதனால் தயவு செய்து அதனால தான் நாங்கள் தனியாகவே ஒரு இது பிடிஎஃப் போட்டு வச்சுருக்கோம். பிரிண்டிங் கொடுக்கணும் வச்சுருக்காங்க. அது யார் நம்ம இந்த குறிப்பிடத்தில் சேர்றாலோ அவளுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்காங்க. நான் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேன். நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் பழக்கம் எங்களுக்கு அப்படின்ற மயிலாப்பூர் நங்கந்தூர் மாமிகள்லாம் இவாளுக்கு எங்கே இப்போ யார் அம்பாளே நேரம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாள். தப்பாக தான் சொல்லுவாள். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கம்மிங் டு திஸ், இந்த 2வது சஹஸ்ரநாமம் அது சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த சப்ஜெக்டை 761வது பேஜில் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமம். நாமாவளியில் சஹஸ்ரநாமே இருக்குது. 761வது பேஜில் ஸ்ரீ மகாதேவ உவாச ஹர நேத்ரா சமுத்பூத ச மன்னிர் மகேஸ்வரியும் புனர்கந்தும் சசாகாத கதாசிதபராரத பபூவ படவாரூபஸ்த மயா மாசா மைதினீம் ததோ பிரம்ம சமாகத்ய படவாரூபிணி சதம் நீத்வா சமுத்திரம் சம்பிரதாயம் தத்தேய அஸ்தாபிய முன்னே அப்படின்னு போகிறது. இதில் எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் 182 ஸ்லோகம் இருக்குது. நம்ம ஜென்ரலாக சொல்கிறதில்ல. இதில் 197 ஸ்லோகம் இருக்குது. ஸ்ரீ மகாபாகவத்தான் முடிகிறது கடைசியில். அது துரா தேவா பாலயந்தி தஸ்ய தஸ்தன மாத்ருத அவ்யாஹதஞ்ச சர்வத்ர லபதே மங்களம் மகத் அந்தே துர்கா ஸ்மிருதிம் லப்த ஸ்வயம் தேவி கலாமியாத் ஸ்ரீ மகாபாகவத்தான் அப்படி முடிச்சிருக்காது. இது பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி சொல்லப்படுறது. நாரத மகரிஷி தான் வராது இதில். இந்த சப்ஜெக்டில் இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் சிவகிருதாம் அப்படின்னு போட்டிருக்கிறதுல. ஸோ இந்த புக்கில் மட்டும்தான் இது பார்த்துருக்கேன். வேறு எந்த புத்தகத்துலையும் இது சொல்லப்படலை. இது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ வாங்கி படிக்கிறது. 1. 2வது நித்தியப்படி பூஜை மாமா அப்படி பண்ணுறதுன்னு கேட்குறா. எளிமையான பூஜை. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது துவாதச நாமாவளி யாருது? தண்டநாதாது. துவாதச நாமாவளி 12 நாமாவளி. அது தண்டநாதாவுடைய இது என்னது? மூலமந்திரம் என்ன? ஓம் ஐ க்ளௌம் KLOWM. ஓம் ஐ க்ளௌம். ஓம் ஐ க்ளௌம் பஞ்சமியே நமக. ஓம் ஐ க்ளௌம் தண்டநாதாய நமக. ஓம் ஐ க்ளௌம் சங்கேதாய நமக. ஓம் ஐ க்ளௌம் ஷமேஸ்வரி நமக. ஓம் ஐ க்ளௌம் சமய சங்கேதாய நமக. ஓம் ஐ க்ளௌம் வாராகி நமக. ஓம் ஐ க்ளௌம் போத்ருண்ய நமக. ஓம் ஐ க்ளௌம் சிவாய நமக. ஓம் ஐ க்ளௌம் வார்த்தாள்ய நமக. ஓம் ஐ க்ளௌம் மகாசேனாய நமக. ஓம் ஐ க்ளௌம் ஆக்ஞா சக்ரேஸ்வரி நமக. ஓம் ஐ க்ளௌம் அரிக்கின்ய நமக. இது முடிகிறது. அடுத்தது மாதங்கி. இது மாதங்கி சொல்லும்போது ஷோடச நாமாவளி அப்படி 16, வாராகி 12, துவாதச இப்படி ஷோடச. ஓம் ஐங் க்ளீம் சோம் சொல்லணும். ஓம் ஐங் க்ளீம் சோம் சங்கீத யோகினிய நமக. ஓம் ஐங் க்ளீம் சோம் ஷாமாய நமக. ஓம் ஐங் க்ளீம் சோம் ஷாமளாய நமக. ஓம் ஐங் க்ளீம் சோம் மந்திர நாயிகாய நமக.
ஓம் ஐம் க்ளீம் சோம் மந்திரண்டி நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் சசிவேஷான்யே நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் பிரதானேஸ்வரி நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் சுகப்பிரியாய நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் வீணாபத்யே நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் வைணக்கிய நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் முத்திரண்டி நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் பிரியாய நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் நிபப்பிரியாய நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் கதம்பேஸ்வரி நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் கதம்பவனவாசினே நமக ஓம் ஐம் க்ளீம் சோம் சதாமதாய நமக. இப்போ வந்து சோடச நாமாவளி ஆயிடுத்து. இப்போ கம்மிங் டு லலிதா. இது வந்து ஈஸியான பூஜை. ஃபஸ்ட்டு தண்டநாதா, அடுத்து வந்து மாதங்கி ராஜமாதங்கி ஷாமளா, இப்போ லலிதா. லலிதா சொல்லும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சொல்லணும். அதை ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிம்மாசனேஸ்வரி நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாராஜ்யாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வராங்குசாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சாபின்ய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் திரிபுராய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகா திரிபசுந்தரிய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுந்தரி சக்கரநாதாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சாம்ராஜ்ய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்கரண்யே நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்கரேஸ்வரிய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாதேவி நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காமேஸ்வரி நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பரமேஸ்வரி நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காமராஜ பிரியாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காமகோடியாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்கரபத்தின்யே நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாவித்யாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனங்கவல்லபாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வபாடலாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் குலநாதாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆம்நாயநாதாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வான்ய நிவாசின்யே நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிங்காரநாயிகாய நமக. ஸ்ரீ லலிதா பஞ்சவிம்சதி நாமாவளி 25 நாமாவளி இருக்குது. பஞ்சவிம்சதி நாமாவளின்னா இதுதான் 25 நாமாவளி. 12 ஒரு 16 எவ்வளோச்சு? 28 28 25 எவ்வளோச்சு? 33 53 53 ஒரு எக்ஸ்ட்ரா பூஜை 60 புஷ்பங்கள் இருந்தால் அழகாக பண்ணிட்டு போகலாம். 3 பேருக்கு பூஜையை படங்கள் இருந்தால் போதும். விக்கிரகம் இருக்கிறவங்க அவசியமே கிடையாது. சரி, ஏன்னா அதெல்லாம் இல்லை கிடையாது. ஒரு ஸ்ரீசக்கரத்தை மாதிரி ஓகே, ஸ்ரீசக்கரத்தில் எல்லாத்தையுமே பண்ணிடலாம். அது நத்திங் ராங் இன் தட். ஸோ இது வந்து எளிமையான வழிபாடு. இப்போ வந்து கவர்டு மாராகி மாதங்கி லலிதா மொத்தம் டோட்டலாக கூட்டினா எவ்வளோ வருது? 12 + 16 + 25. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். டைம் இருக்கிறவா எப்பயா டைம் கிடைக்கும்போது இந்த புத்தகம் வச்சுருந்தா ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய பேர் குலதெய்வமாக இருக்கிற சாமியெல்லாம் இதில் வருது. இதில் இந்த புக்கில் நிறைய ரேணுகா பரமேஸ்வரி ரேணுகா நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. அவளுக்கெல்லாம் சகசநாமம் இருக்குது. மிச்ச புக்கில் எல்லாம் ரேணுகாலாம் கிடைக்காது புக்கு. இதை சும்மா படிக்கிற பாருங்கள் என்னென்ன இருக்குன்றதுல. இந்த புக்கு கிரீட்டடிலாம் வாங்கினாரு. மகாகணபதி அஷ்டோத்திரம், மகாகணபதி அஷ்டோத்திர சதநாமாவளி, லலிதா சாஸ்திரநாமம், அடுத்து வந்து நாமாவளி, லலிதா அஷ்டோத்திர நாமாவளி, லலிதா திருசதி, அடுத்து வந்து கட்கமாலா, தெய்வி வைபவ ஆச்சாரிய அஷ்டோத்திர நாமாவளி, பாராகி தோசத்திர நாமாவளி, சௌபாகிய அஷ்டோத்திர நாமாவளி, சௌபாகிய சதநாமாவளி, பாலா மந்திராத்மிக திருசதி ஸ்தோத்திரம், பாலா மூலமந்திர திருசதி நாமாவளி, ஷாமளா சகசரநாமம், ஷாமளா சகசர நாமாவளி, ஷாமளா அஷ்டோத்திர சதாநாம ஸ்தோத்திரம், அது மாதிரி போகிறது. பராகி தியானம், ஆதி பராகி சகசரநாம ஸ்தோத்திரம், ஆதி பகராஜ சகசரநாமாவளி, மகாராஜ்ஞி ராஜராஜேஸ்வரிக்கு நிறைய சகசரநாமம் இருக்குது. ஸோ ராஜராஜேஸ்வரி அஷ்டநாமம் அதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து ஜுவாலாமுகி சகசரநாம ஸ்தோத்திரம், ஜுவாலாமுகீஸ்வர சகசரநாமாவளி, துர்கா சகசரநாம ஸ்தோத்திரம் நாமாவளி, அப்புறம் வந்து பார்வதி சகசரநாம ஸ்தோத்திரம், அது பிராக்கெட் துர்கா போட்டிருக்கான். துர்கா நவாட்சரி ஸ்திதி நாமாவளி, துர்கா அஷ்டோசத நாமாவளி, துர்கா துவாதச திரிசம்ச நாமாவளி, அன்னபூர்ணா சகசர நாமாவளி, குலகுண்டிலினி சகசரநாம ஸ்தோத்திரம், குமாரி சகசரநாம ஸ்தோத்திரம், கங்கா சகசரநாமம், அது அஷ்டோத்திரம் அதெல்லாம் இருக்குது. யமுனா சகசரநாமம், சிதம்பரம் பரபிரம கிருதா சிவ கங்காதர சகசரநாமாவளி, காயத்ரி சகசரநாமாவளி, தேவி பவானி சகசரநாம நாமாவளி. இந்த 10 சொன்னோம் இல்லையா, 10 இதுலேயே இருக்குது. அடுத்து வந்து தேவசேனா சகசரநாமாவளி, வெள்ளி சகசரநாம ஸ்தோத்திரம், பிருத்திங்கரா சகசரநாமாவளி,
புவனேஸ்வரி சகசிரநாமாவளி, புவனேஸ்வரி சகசிரநாம ஸ்தோத்திரம், ராதா சகசிரநாமாவளி, ரேணுகா சகசிரநாம ஸ்தோத்திரம், ரேணுகா சகசிரநாமாவளி, லலிதா சகசிரநாம 2வது சகசிரநாம லலிதா, சாகம்பரி வனசங்கரி சகசிரநாம ஸ்தோத்திரம், அப்புறமா வந்து ஷாரிகா சகசிரநாம ஸ்தோத்திரம், துளசி சகசிரநாம ஸ்தோத்திரம், அகிலாண்டேஸ்வரி பஞ்சபன்ஸ்ரீ ஸ்தோத்திரம், அடுத்து உமா திருசதி, உமா துர்கா அஷ்டோத்தரநாமாவளி, சூலினி அஷ்டோத்தரநாமாவளி, அடுத்து கௌரி அஷ்டோத்தரநாமம், லக்ஷ்மி அஷ்டாவிம்ச ஸ்தோத்திரம், அப்போ சித்த சாரஸ்வதம், சரஸ்வதி அஷ்டாத்திரநாமம், மாத்ருகா தேவி சதுர்விம்சதி ஸ்தோத்திரம், சரஸ்வதி துவாசநாமாவளி ஸ்தோத்திரம், சுபகாம சுந்தரி அஷ்டோத்தரநாமாவளி, லலிதா ஷடோத்தர சதநாம ஸ்தோத்திரம், உமா அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம், காளி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம், காளி சதநாம ஸ்தோத்திரம், காளி சதநாமாவளி, காவேரி அஷ்டோத்தரநாம ஸ்தோத்திரம். இந்த மாதிரி இவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த புத்தகத்தில். வேறு யாரும் இது மாதிரி போட்டதில்லை. இது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கவர் டுடே. அதுக்காக அம்பாளுடைய ஆத்மீயனால் பேசிய கதை. தயவுசெய்து இந்த இது வந்து எவ்வளோ புத்தகம் வாங்குகிறோம், இதை வாங்கி வச்சுக்கோங்க. என்றைக்காக உபயோகப்படுறது. நமக்கு பண்ணலன்னா கூட இப்போ பசங்க யாராவது பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு உபயோகப்படும். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றினேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம வந்து கடைசியாக வந்து ஐ வாண்ட் டு ஷோ ராஜராஜேஸ்வரி அம்பாள் நங்கந்தலூர். நமஸ்காரம்.